தெருநாய்கள் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக். இது வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ரொம்ப வந்து ஒரு ரெண்டு ஸ்பிளிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெட் லவ்வர்ஸ் ஒரு சைடு, பெட்டா அடிங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடாக பிரிஞ்சு இதுக்கு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்தாதீங்க, பெட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போய் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அடைச்சி வச்சு அதை வந்து சித்திரவதை பண்ணாதீங்க, இல்லைனா மேபி அதை கொல்ல கூட உங்கள் பிளான் இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு சைடும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் குழந்தைய கடிக்குது, போகிறவங்களாம் கிடைக்குது, நீங்கள் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு நாய்க்கு போய் வக்கத்தை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க. ஒரு டாக்டராக நம்மளோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் நோய். ரேபிஸ்ன்றதுக்கு மருந்தே கிடையாது. ரேபிஸ் வந்து ஹைலி ஃபேட்டல். ஒரு வாட்டி நாய் கடிச்சதுன்னா அந்த வெறி நாய் வந்து நம்மளுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த ரேபிஸ் ஃபியூச்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ரேபிஸ் ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. அப்போ கடிச்ச உடனே தடுப்பூசி போடணுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வந்துட்டு ரேபிஸ்க்கு வந்து இருக்குது. இதை தாண்டி ரேபிஸை தாண்டி சில நேரத்தில் நாய்கள் வந்து ஆபத்தான இடத்துல கடிச்சாலோ, இப்போ எக்ஸாம்பிள் தொண்டை வலியில் குரூப் டாக் அட்டாக்ஸ் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். ஒரு குழந்தை வருது, திடீர்னு ஒரு நாய் சேர்ந்து கூட ஒரு 3-4 நாய் சேர்ந்துட்டு அந்த குழந்தை இங்கே அங்கன்னு கடிக்கும் போது முக்கியமான ரத்த குழாய்கள் எல்லாம் கடிச்சிருச்சுன்னா அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துருங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒரு சைடு ரேபிஸு, இன்னொரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாப் அட்டாக்ஸ் மாதிரி நாய்களோட அட்டாக்ஸ் அப்படின்னு நடக்குதுன்னா வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் தான். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு டாக்டராக நம்மளோட பார்வை என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ரேபிஸ் இன்றைக்கி மட்டும்தான் இருக்கா? ஏன் முன்னாடி இருந்தது இல்லையா? 10 வருஷம் முன்னாடி இருந்தது இல்லையா? 20 வருஷம் முன்னாடி இருந்தது இல்லையா? நான் எம்பிபிஎஸ் சேரும் போது மைக்ரோபயாலஜியில் 2008 நான் வந்து ரேபிஸ் பற்றி எஸ்ஏவே எழுதியிருக்கேனே. அப்போ ரேபிஸ்ன்ற நோய் புது நோய் கிடையாது. அது பலகாலமாக வந்துட்டு விலங்குகளுக்குள்ளே பரவக்கூடிய நோய். இந்த மாதிரி நாய்கள், பூனைகள், வௌவால்கள் இதுக்கெல்லாமே ரேபிஸ் தொற்று வரும். எல்லா நாயினாலே ரேபிஸ் ஆனால் கிடையாது. பல நாய்கள் வந்துட்டு நல்ல ஹெல்த்தி டாக்ஸ் இருக்குது, அதுங்களாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னே பேர். அதுங்க அந்த மாதிரி புலிங்கோஸ் மாதிரி ஜாலியாக வளருங்க. ஹோம் டாக்ஸு நம்மளாம் வளர்க்குறோம், நம்மளும் ஒரு சன் வச்சுருக்கோம், சிம்பான்னு பேர், உங்களுக்கும் தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் இன்ஸ்டாவில். ஸோ அது ஹோம் டாக்ஸ், அதை நான் பார்த்துக்கிறேன், அதை வேக்சினேட் பண்ணுறேன், பத்திரமா வச்சுக்கிறேன், அதுக்கு நல்ல சாப்பாடு போடுறேன், அது நல்லா சூப்பராக ஜாலியாக இருக்குது. ஆனால் ஸ்ட்ரீட் டாக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நாய்கள் மாதிரி வீட்லேயே அங்கேயே பிறந்து அங்கேயே வளருங்க, தெருவை வந்து பாதுகாக்குங்க, அந்த தெருவில் இருக்கவங்களாம் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க, இல்லைனா அங்கே இருக்கிற குப்பை தொட்டியோ இல்லை யாராவது சாப்பாடை வெளியே தூக்கி போட்டாங்களோ அதை போய் சாப்பிட்டுக்கிட்டு அதுங்களுக்குள்ளவே வந்துட்டு ஒரு டெரிட்டரி பிரிச்சுக்கிட்டு வாழுங்க. இந்த தெரு அது தாண்டாது, இன்னொரு தெரு நாயை உள்ளே விடாதுன்ற மாதிரி அதுங்க ஒரு கம்யூனிட்டி கேமை விளையாடிட்டு இருக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து தெருநாய்க்கள் வந்து நான் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எப்பயுமே ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஸோ டாக்ஸ் ஆர் டொமஸ்டிக் அனிமல்ஸ், தே ஆர் நாட் வைல்டு அனிமல்ஸ். அதை வந்து சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அனிமல் தான். அது வந்து விலங்குகள் மாதிரி வைல்டு அனிமல்ஸ் கிடையாது. நம்மளை உணவு பண்ணி தான் அதுங்க சாப்பிடுன்றது கிடையாது. தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு த ஹியூமன்ஸ், அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் ஒரு நாய் வந்து ஒரு நோய்வாய்ப்படுது அப்படின்னும் போது தான் இங்கே சிக்கல் ஏற்படுது. அப்போ ஒரு நாய் நோய்வாய்ப்படும் போது அதுக்கிட்ட இன்னொரு நாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாய் ஒரு மனுஷனை கடிக்கும் போது மனுஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் இவ்வளோ பிரச்சனைகள். அப்போது இங்கே முக்கியமான கேள்வி என்ன எழுதுனா, இதெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இனப்பெருக்கங்கள், நாய்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, நாய்களுக்கு தடுப்பூசி போடணும், நாய்களுக்கு வந்து கருத்தடை செய்யணும், நாய்களுக்கு வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல்ஸ் வெல்ஃபேரே இருக்கல. அரசு தான் பொறுப்பு அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கவர்மெண்ட் ஷுட் ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ் லாங் பேக். எப்பவுமே பாருங்கள், காலங்காலமாக வந்து பாருங்கள், நாய்களுக்கு வந்து அந்த கருத்தடை பண்ணிட்டு போவாங்க. கருத்தடை பண்ண நாய்களுக்கு காதை வந்து வெட்டி விடுவாங்க. இந்த நாய் கருத்தடை பண்ணியாச்சு ஒரு அடையாளத்துக்கு. நாய்களுக்கு கூட்டு போய் வேக்சின் தடுப்பூசி போட்டு போவாங்க. எதுக்குன்னா வேக்சின்ஸ் எதுக்கு அதுங்களுக்கு போடுறாங்க, இந்த மாதிரி ரேபிஸ் மாதிரி நோய்கள் அந்த நாயை பாதிக்கக்கூடாது, நாய் நல்லா இருக்கணும்ன்ட்டு. நாய் நல்லா இருந்தால் தாங்க வந்துட்டு நம்மளும் நல்லா இருக்க முடியும். அந்த ஸ்ட்ரீட்டில் டாக்ஸ் இருக்கிறதுனால தானே நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு நம்ம தைரியமாக தூங்க முடியுது. எவனாவது ஒருத்தர் புதுவாள் உள்ளே நுழைஞ்சா என்ன குலைக்கும் அந்த டாக்ஸு, உள்ளே அவனை கடிக்குதோ இல்லையோ, பட் ஆனால் ஒரு பயமுத்தும் இல்லை. அது மாதிரி நம்மளை எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கும். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி மாதிரி நம்ம அணுகக்கூடாதுன்றது என்னோட பார்வை. இது வந்து ஒரு மனிதனாக பேசுகிறேன், ஒரு டாக்டரா ரேபிஸ் வந்துடும், இது வந்துடும், ஆனால் நாயெல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன இதுவா, மிருகமா? நம்ம ஒரு மனுஷன். we should have one sympathy. ஓகேங்களா? டாக்ஸ்
கண்டிப்பாக தேர் அஃபெக்டட்னா ஏன் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம தீர்வை காணணும். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வருதுங்க, அந்த மனுஷனை உடனே கொண்டுடுறோமா இல்லை அந்த மனுஷனை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோய் வந்ததுனால மற்றவங்களும் தொற்று பரவும் அப்படின்னோடனே உங்கள் அப்பா அம்மாவை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசுச்சுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? இப்போ கொரோனா வந்ததுங்க, எவ்வளோ பேஷண்ட்ஸ் கொரோனானால வந்துட்டு உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ உங்கள் பசங்களையோ கொரோனா டாக்டர் சார் காப்பாற்றுங்க, எங்கள் அப்பாவுக்கு கொரோனா எங்கள் அம்மாவுக்கு கொரோனா அப்படின்னு காப்பாற்றும் போது டாக்டர் ஐயோ அது எனக்கு பரவிடுங்க, அதனால் தயவு செஞ்சு வேணாம், உங்கள் அம்மா அப்பா எப்படியோ போட்டோம் எப்படியோ காலி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் மனசு எவ்வளோ வலிக்கும்? சார் உங்கள் டாக்டராக இருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்ற தானே சார், என்ன சார் கொரோனா உங்களுக்கு வந்துடும். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், N95 மாஸ்க்கை கட்டுறோம், ஃபேஸ் மாஸ்க்கை போடுறோம், எங்கள் உயிர் பணையை வச்சு உங்கள் அம்மா அப்பா உயிரை காப்பாற்றுறோம். எத்தனை டாக்டர்ஸ் கொரோனாவில் இறந்துருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் நர்சஸ் கொரோனாவில் உயிர் விட்டுருக்காங்க. உங்களோட அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்கு, உங்களோட குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்கள் அம்மா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தியை காப்பாற்றுறதுக்கு எத்தனை டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க தெரியுமா? ஏன் இறந்தாங்க? தலையெழுத்தா நாங்கள் இறந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கம்தான். அதே உயிர் தானங்க அந்த நாய்க்கும் இருக்குது. அதை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அதை காலி பண்ணிடுங்க, அதுங்களை காலி பண்ணிடுங்கன்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இந்த இடத்துல இன்னொரு தரப்பு இருக்குல்ல, இந்த கொந்தளிக்கிற தரப்பு வந்து எப்படி நம்ம கடி வாங்காமல் பார்த்துக்கிறது, அதே மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உளுந்து கவனிக்கணும். அப்போ நீங்கள் உங்களோட கேள்வி அந்த நாயை ஒழிக்கிறதுல இருக்கக்கூடாது, உங்கள் கேள்வி அரசாங்கத்தை நோக்கி இருக்கணும். ப்ளூ கிராஸ் அமைப்புகளை போய் கோரிக்கை இடணும், அரசாங்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் வருது, என்ன இந்த பிரச்சனை அதிகமாகும் போது முதல்வர் ஒரு 8 கட்ட திட்டத்தை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் வந்து யூடியூப்பில் வந்து இருக்குது, செய்தி சேனல்லாம் வருது. அவர் ஒரு பிளான் அமைச்சிருக்காரு, இப்போ வந்து மருத்துவர்கள் அதிகப்படுத்தியிருக்காரு, வெட்டினரி டாக்டர்ஸ் அதிகப்படுத்தியிருக்காரு, வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ வந்து நான் வந்து கருதடை பண்ண ஆரம்பிக்கிறேன், எல்லாத்துக்கும் வெறி ஊசி போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா இப்போ இந்த சிச்சுவேஷன் கிடையாது. தேவையில்லாமல் இந்த நாய்களை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அலையாது. ஏன்னா நடக்குதுங்க, ஒரு கும்பல் நாய்களை வெட்டுறாங்க, நாய்களை சுடுறாங்க, நாய்களை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொண்டுடுறாங்க, நாய்களை வந்துட்டு கொலை பண்ணுறாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, பைக்கை தூக்கி அது மேலே தூக்கி எறிகிறாங்க. அப்படின்னும் போது அதுக்கு வலி இருக்காதாங்க? அதுக்கு ஒரு உயிர் கிடையாதா? நம்ம அம்மாவையோ அப்பாவையோ போட்டு யாராவது ஒருத்தன் இப்படி வெட்டனா, மேலே தூக்கி கல்லை தூக்கி எறிகிறான், ஒரு பைக்கை தூக்கி அடிக்கிறான்னா உங்களுக்கு வலிக்காதாங்க? தயவு செஞ்சு அது ஒரு நோயாளியாக பாருங்கள். அந்த டாக் இஸ் அன் அஃபெக்டட் டாக், இட் இஸ் அன் டிசீஸ்டு டாக். அந்த டாகுக்கு பயிற்சி கொடுப்போம், அந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், மருத்துவம் கொடுப்போம், அதை சரி செய்வோம். அப்படின்லாம் இயற்கை அது மரணம் அடையிடும், தவறு கிடையாது. அந்த ஒரு நாய் வந்து ஒரு நோய் நாயின்றதுனால ஒட்டுப்பட்ட நாயை நம்ம காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரின்றது பழிவாங்கும் செயலாக தான் நான் பார்க்குறேனே தவிர அந்த இடத்துல எந்த விதமான ஒரு கரெக்டான மனிதநேயத்தோட அணுகுமுறை கிடையாது. ஸோ ஒரு டாக்டராக என்னோட பார்வை என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் பசங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. டாக் பைட், டாக் லிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே, அன்னோன் பைட், இந்த தெருநாய் என்னன்னு தெரியலன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போய் ரேபிஸ் வேக்சின்ஸ்லாம் போட்டுருங்க, வாஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், எந்த பயமும் கிடையாது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு முக்கியமான வேலை என்னென்னா, அந்த நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு கருத்தடை பண்ணுங்கள், அதுக்கு வந்து வேக்சின் போடுங்க, அதுங்களை பராமரிக்கோங்க, அதுங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு நாய்களை ஒழிக்கணும்னு கிளம்புனீங்கன்னா ஒரு உயிரினமாக அடுத்து ஒழிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்தில் இப்போ யார் வாழ்கிறது? இத்தனை வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து சொல்கிறேன், எங்கள் அப்பா பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்காரு, எங்கள் தாத்தா சொல்லுவார் கதை. எங்கள் தாத்தாக்கு வந்து 95 இயர்ஸு, இறந்துட்டார் பாசிட்டிவ். அவர் சொல்கிறாரு, நான் வளரும் போதே இவங்கெல்லாம் கூட தாண்டா வளவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்களை சொல்லுவார். அப்போ நாய்கள், பூனைகள் இவங்கெல்லாம் நம்ம கூட சேர்ந்து வளர்றவங்க. அதனால் தயவு செஞ்சு வந்து அவங்கள வந்துட்டு காலி பண்ணிடணும்னு நினைக்காதீங்க. எல்லோரும் சேர்ந்து வாழணுன்ற ஒரு முடிவை எடுப்போம், அதுதான் நல்லது. அதனால் வந்துட்டு டிபேட்ஸ்லாம் 2 அகெயின்ஸ்டாக சண்டை போட்டுக்கிறதுலாம் வேண்டாம். ஒரு கரெக்டான முடிவுன்றது, அதை வந்து டிசீஸ்டான நாய்களை சரி செய்வோம், மீதியெல்லாம் நாயை பராமரிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.